வியாழக்கிழமையாகிய இன்றைய தினம் உங்களுடைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சமகால நிகழ்வு குறித்து ஒரு கருத்தை பதிவு செய்துவிட்டு நம்ம கேள்விக்கு செல்லலாம். அது என்ன கருத்து என்று சொன்னால், ஷாம் என்று சொல்லப்படக்கூடிய சிரியா நாட்டில் 25 ஆண்டு காலம் அதிபராக இருந்த பஷார் என்பவர், பஷார் அல் அசத், அசதுனா சிங்கம், அவரே சிங்கன் பேர் வச்சுட்டார். இந்த பஷார் அல் அசத் என்பவர் 25 ஆண்டு காலம் அதிபராக இருந்தவரை மிக சில நாட்களில் நாட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கிளர்ச்சிக்காரர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். அவரும் அவருடைய குடும்பத்தினரும் ரஷ்யாவில் தஞ்சமடைந்து விட்டார்கள் என்ற அளவுக்கு நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். இதில் பல விஷயங்களை நம்ம இஸ்லாமிய பார்வையில், சமுதாய பார்வையில் பல விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் 1516 ஆண்டிலிருந்து 1918 வரை துருக்கியை தலைமையமாக கொண்ட உஸ்மானிய பேரரசின் கீழே துருக்கியின் ஒரு பகுதியாக இந்த ஷாம் என்பது இருந்தது. 1516 1918 வரைக்கும், அதாவது 400 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க ஆட்சியின் கீழே இருந்தது. 1918 முதல் உலகப் போரில் உஸ்மானிய துருக்கி தோல்வியை தழுவிட்டார்கள். தோல்வியை தழுவினவுடனே அவங்க கையில் இருந்த ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த வல்லரசுகளாக இருந்த வெற்றி கொண்ட நாடுகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒவ்வொரு பகுதியையும் அவங்க கைப்பற்றி கொண்டார்கள். அந்த வகையில் 1918 உஸ்மானிய பேரரசு தோல்வி அடைந்த உடனே பிரெஞ்சு படையினர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃப்ரான்ஸுக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஷாம் சிரியாவை அவங்க கைப்பற்றி கொள்கிறார்கள். காலனி, அது துருக்கியுடைய காலனி நாடாக இருந்ததை இவங்களுடைய காலனி ஆக்கி கொண்டார்கள். இப்படி பிரிட்டிஷார் கொஞ்சம், ரஷ்யா கொஞ்சம், இப்படி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக கூறு போட்டு கொண்ட நிகழ்வு நடந்தது. அப்போ 1918 இருந்து 1946 வரைக்கும் அது பிரெஞ்சு அரசாங்கத்தின் கீழே தான் அது அந்த சிரியா இருந்தது. 1946 என்ன செய்கிறாங்கன்னா, சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் சுதந்திரமாக இருந்துக்கிறங்க, எல்லா பகுதியிலும் அப்படி சுதந்திரம் கொடுத்து கொண்டு வந்த ஒரு காலம். காலனி நாடுகளாக இருந்த எல்லா நாடுகளும் வெகு தொலைவில் இருந்து நம்ம ஆட்சி பண்ண முடியாது, மக்களுடைய அபிமானத்தை பெற முடியாது என்று உணர்ந்து கொண்டு பிரிட்டிஷாரும் சரி, பிரெஞ்சுக்காரனும் சரி, போர்த்துகீசியரும் சரி, அவங்கவுங்க பிடித்து வைத்திருந்த பகுதியிலிருந்து நினைஞ்சாங்க மூட்டையை கட்டி கொண்டு கிளம்பி கொண்டிருந்த ஒரு கட்டம். அதனால் 1946 அது சுதந்திரமாக்கிட்டாங்க. நீங்கள் சுதந்திரமாக செயல்பட்டுக்கிறங்க. அப்போ சுதந்திரமாக 1963 வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சதில் இருந்து ஒரு ஜனநாயக ஆட்சி இருந்தது. அதாவது மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு அதிபரை தேர்ந்தெடுப்பாங்க, அது தேர்தல் நடக்கும். அந்த மாதிரி 46 63 வரைக்கும் அது ஜனநாயக அடிப்படையில் இயங்கி வந்தது. அதுக்கப்புறம் பாத் கட்சி என்ற ஒரு கட்சி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஆட்சியை கைப்பற்றி 1970 வரைக்கும் அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இவருடைய இப்போ அதிபராக இருந்தார்ல பஷார் அல் அசத், ஓடி போயிட்டார்ல, இவருடைய தகப்பனார் ஹாஃபிஸ் அல் அசத் என்பவர், அவர் பேர்லேயும் அந்த அசத் சிங்கம்ங்கிற ஒரு சொல் சேர்க்கப்பட்டிருக்கும். அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த 1970களில் இராணுவ தளபதியாக இருக்கிறார். இவர் இராணுவத்தினுடைய தளபதியாக இருக்கிறார். ஆனால் இவர் ஷியாவில் ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அளவிங்கிற பிரிவை சேர்ந்த ஒரு ஆள். ஆனால் அந்த அடிப்படையில் அவர் ஆட்சியை கைப்பற்றலை. அவரை தளபதியாக நியமித்த திறமை மிக்க ஒரு தளபதியாக இருந்தார். அவருக்கு கீழே இருந்த படைகளுக்கெல்லாம் நம்ம ஆட்சியை கைப்பற்றி கொண்டால், இராணுவ ஆட்சியை கொண்டு வந்தால் இராணுவத்தினருக்கு பல அனுகூலங்கள் கிடைக்கும் என்று
அவரோட இருந்த இராணுவத்தினர் ஆசை வார்த்தை காட்டி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியை கலைத்து விட்டு என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து இராணுவ ஆட்சியாக ஆக்கி அவர் அதிபர் ஆகி கொண்டார். 1970 வந்து அவர் அதிபர் ஆகிட்டார். 70 இருந்து 2000 வரைக்கும் அது செய்கிறக்குரிய 30 ஆண்டுகள் என்ன செய்கிறாருன்னா அவர் தான் அதிபராக இருந்தார். அவர் அதிபராக இருக்கும் பொழுது இராணுவ தளபதி என்கிற முறையில் அதிபராக இருந்தாலும் அவர் ஒரு ஷியா, நம்ம ஷியா கொள்கை, நம்ம மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஷியா பிரிவை சேர்ந்தவர் என்கிற வகையில் அவருடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ளலை. ஏன்னா அந்த அடிப்படையில் ஒரு வரலையில் ஷியா சன்னின்னு ஒரு புரட்சியின் மூலமாக வந்திருந்தால் தான் ஷியாங்கிறத திணிப்பாங்க. ஷியாங்கிற அடிப்படையில் அவர் வரல. இராணுவ தளபதியாக வந்தார். அந்த மக்களும் அந்த ஜனநாயக ஆட்சிகள் மீது நம்பிக்கை இழந்திருந்தார்கள். இவர் புரட்சி செஞ்சு கைப்பற்றினவுடனே ஓரளவுக்கு நல்ல ஆட்சி வந்து விட்டது என்று மக்கள் நினைக்கும் அளவுக்கு தான் அவர் ஆட்சியை கைப்பற்றி கொண்டு நடந்தார். அது போக போக என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவருக்கு வந்து நாம் ஒரு ஷியா பிரிவை சேர்ந்த ஆள் என்கிற ஒரு உணர்வு அதை தூண்டிவிட்டு அதுக்கு ஏற்றவாறு சில காரியங்களை லேசாக ஆரம்பித்து வைத்தார். அதாவது முக்கியமான பொறுப்புகளில் எல்லாம் இந்த அளவிகள்னால் ஷியாவுடைய ஒரு பிரிவு, இவர் சார்ந்த ஒரு பிரிவு, அந்த அளவிகளையா நியமித்தது போன்ற சில சில்லறைத்தனமான வேலைகளை அவர் செஞ்சு வந்தார். 2000 வந்து அவர் மரணம் அடையும் பொழுது மகனை இவரை இப்போ ஓடி போனார்ல இவரை அதிபராக ஆக்கிவிட்டு அவர் நினைச்சிட்டார்னா மரணம் அடைஞ்சிட்டார். அந்த 2000 இருந்து 2024 வரைக்கும் இந்த பஷார் தான் என்ன செய்கிறாரு, ஆட்சியில் இருந்தார். இவருடைய ஆட்சியில் இவர் மன்னராக வந்த பிறகு இவர் வந்து பக்கா ஒரு கொடுங்கோல்னு சொன்னால் எல்லை மீறிய கொடுங்கோல், அந்த மாதிரி கொடுங்கோல் முறையில் ஆட்சி செய்யக்கூடியவராக, அவரை எதிர்த்து கேள்வி கேட்டால் அந்த கேள்வி கேட்ட மக்கள் மீது குண்டுமழை பொழிவது, ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்துவது, பள்ளி மாணவர்களை எல்லாம் பிடித்து சிறையில் அடைப்பது, அந்த அடக்குமுறையை தாங்க முடியாமல் இவருடைய ஆட்சியில் ஒரு 60 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் உலக நாடுகள் பூரா அகதிகளாக ஓடி போயிட்டாங்க. இந்த நாட்டில் வசிக்கவே இயலாது என்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, அதிகம் 60 லட்சம் பேர் வந்து எவ்வளோ பெரிய நம்பர்னு பார்த்துக்கிறங்க. போனது 60 லட்சம்னா அந்த மாதிரி சிந்தனை உடையவங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அவ்வளவுக்கு தியாகம் பண்ணி சிரமப்பட்டு போகக்கூடாதுன்னு சகித்து கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த மக்களுக்கு வந்து ஒரு நரகம் என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய ஆட்சி இருந்தது. அவருடைய ஆட்சியை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது போக வந்து ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரி வந்து மக்கள்கிட்ட ஒரு புரட்சி வந்தது. புரட்சி வந்தாலும் அந்த இராணுவம்லாம் அவருடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாடை வச்சுருந்தார். அப்போ அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ரஷ்யா ஈரானுடைய சப்போர்ட்டோட அந்த கிளர்ச்சி படையை வந்து ஒடுக்கிட்டாங்க. கிளர்ச்சி படை வந்து அவ்வளோ வலிமையாக இருக்கலை, அதில் ஜெயிச்சிட்டார். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவர் வந்து தான் சார்ந்திருக்கிற அந்த ஷியா கொள்கையையும் திணிக்க ஆரம்பிக்கிறார். எதுக்குன்னு சொன்னால் அதை வச்சு நமக்குன்னு ஒரு சாரார் வந்து உறுதியான சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப சின்ன அளவில் உள்ளவங்க. சிரியாவில் வந்து ஷியா பிரிவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட என்ன செஞ்சாருன்னா அந்த ஷியா கொள்கையை திணிக்கிறது, இந்த சன்னி பிரிவினருடைய வழிபாட்டு முறைகள் போக்குவரத்து எல்லாம் என்ன செய்கிறது, அந்த ஷியா பிரிவின்படி தான் நடக்கணும் என்கிற அளவுக்கெல்லாம் என்ன செஞ்சார், கொடுமைன்னா கொடுமை அந்த மாதிரி வந்து செஞ்சு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் மக்களில் ஒரு மிக அதிகமான மக்கள் வந்து இவர் தொலைஞ்சால் போதும் என்கிற அளவுக்கு கடும் வெறுப்புக்கு உள்ளான உலகத்தில் அந்த நாட்டு மக்களால் கடுமையாக வெறுக்கப்படக்கூடியதில் வந்து முதலிடத்தில் உள்ளவராக இந்த பஷார் அசத் இருந்தார். மக்கள் வந்து விரும்பவில்லை. இப்படி அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது முழு சிரியாவும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கலை. மக்களுடைய ஆதரவை இழந்துட்டார்னு சொன்னால் அங்கங்கே சின்ன குழுக்களாக ஒரு பகுதியை பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. பல இனக்குழுக்கள் நிறைய இருந்தாங்க. உதாரணமாக குர்திஷ்ன்னு ஒரு பிரிவு இருந்தாங்க. அவங்க துருக்கியிலையும் இருக்கிறாங்க, அதனுடைய தொடர்ச்சியாக சிரியாவிலும் இருக்கிறாங்க. அந்த குர்திஷ்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு தனி இனமாக ஒரு படையை வைத்து கொண்டு அவங்க பகுதி என்று கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, சிரியாவுடைய ஆதிக்கம் இல்லாத அளவுக்கு பார்த்து கொள்வது, அப்படி வந்து அவங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
அதே சிரியாவுக்குள்ளே வந்து ஐஎஸ்ஐஎஸ்ன்னு சொல்கிறோம்ல, இந்த யூதர்களும் அமெரிக்காவும் சேர்ந்து இஸ்லாமிய பேரில் உருவாக்கி இஸ்லாத்தின் பேரை கெடுப்பதற்காக தயாரித்த ஐஎஸ்ஐஎஸ்ங்கிற இஸ்லாமிய துரோகிகளான ஒரு அமைப்பினரும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் போன்றவையெல்லாம் கள்ளத்தனமாக ஆயுதங்கள் கொடுத்து உதவி ஐஎஸ்ஐ எதிர்க்கிறோம் என்று வெளியில் சொல்லிக்கொள்வார்கள். ஐஎஸ் மூலமாகத்தான் என்ன செய்வாங்க, சில சிரிய அரசாங்கத்து ஈரானுக்கு எதிராக தாக்குதலாம் நடத்துவாங்க. அவங்க இருந்தாங்க. அப்போ வந்து இப்படி பல குழுக்களாக இருந்தார்கள் அந்த அவருடைய ஆட்சியில். இப்போ கைப்பற்றிக்கிட்டாங்கல்ல ஒரு கிளர்ச்சி குழு, இவங்கள்ட்டையும் அதே மாதிரி தான் முழு ஆட்சியும் கிடையாது. அவர் கையிலையும் முழு ஆட்சி கிடையாது. அவர் கையில் எந்த ஆட்சி இருந்துச்சோ அந்த நிலப்பரப்புகளை பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கும் அந்த ஐஎஸ் பகுதியில் அவங்க தனி குழுவாக இருக்கிறார்கள். குர்திஷ் படை அவங்க ஒரு தனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலவிதமான நிலைமை இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ அந்த நாட்டினுடைய சில மக்களுடைய அந்த தொகையை நீ விலையும் கொள்ளணும். அதாவது சன்னி முஸ்லீம்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்து 60% மேலே இருக்கிறாங்க. மொத்த மக்கள் தொகையில் 60% மேலே அவங்க தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து குர்துக்கள்னு சொல்கிறவங்க, அவங்களும் சன்னி முஸ்லீம் தான். ஆனால் வந்து தனி இனமாக காட்டிக்கொள்வார்கள். அவங்களையும் சேர்த்தா ஒரு 70% ஆயிரும். அவங்க குர்துக்கள்னு ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க. துருக்கியர்ந்து ஒரு இனக்குழுவாக இருக்கிறாங்க. அவங்க இந்த 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 கணக்கில் வரமாட்டாங்க. துருக்கி பார்டராக இருக்கிறனால துருக்கியரும் இருக்கிறாங்க. அது மாதிரி அலவிகள், இவருடைய பஷர் அசாத் எந்த ஷியாவை சேர்ந்தவரோ அவரை சேர்ந்தவர்கள் வந்து மேற்கு பகுதியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கிறிஸ்தவர்களும் அங்கே ஒரு கணிசமாக இருக்கிறார்கள். துருசுண்டு ஒரு மதம், அந்த பகுதியில் உள்ள மதம்னு நினைக்கிறேன், அவங்க வந்து தெற்கு பகுதியில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து ரொம்ப கம்மியான ஒரு எண்ணிக்கையில் உள்ளவங்க தான் அலவிகள். 60% இவங்க. இந்த குர்து அரபுகள்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 75% வந்துடும். மீதி 25% தான் கிறிஸ்தவர்கள், ஷியாக்கள், மற்ற எல்லாமே வருவார்கள். அப்போ ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவை சேர்ந்த அசாத் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், கடுமையான முறையில் ஒடுக்குமுறை செஞ்சு எப்படா இவங்க போவாங்கிற நிலையில் இருந்தது. அப்போ அந்த நிலையில் வந்து அவர் அகற்றப்பட்டது என்ற விஷயம் அந்த நாட்டு மக்களின் பார்வையில் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாகத்தான் பார்க்கப்படும். ஏன்னு கேட்டால் அவங்க அவ்வளோ பெரிய கொடுமையில் சிக்கி இருந்தார்கள். சரியான ஒரு கொடுங்கோலங்கிறதுல நாமளும் கடந்த காலங்களில் இந்த சிரியாவில் நடக்கிற கொடூரங்களை கண்டித்து அறிக்கைகள் விட்டுருக்குறோம், பேசியிருக்கிறோம், விலைக்கு சொல்லியிருக்கிறோம் கடந்த காலங்களில். அந்த அளவுக்கு சிரியா மக்களையெல்லாம் உலகம் முழுவதும் அகதியாக திறத்தின அளவுக்கு ஒரு மனித மிருகம்னு சொல்கிற அளவுக்கு உள்ள ஒரு கெட்ட ஒரு ஆட்சி தான் அதனால் விரட்டிட்டாங்க. இந்த விரட்டினது யார்? திடீர்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு 2-3 நாளுடைய கிளர்ச்சியில் மொத்த நாட்டையும் காலி பண்ணுற அளவுக்குன்னா முடியுமா? இப்போ அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து கொண்டு ஒரு காசா பகுதியை வந்து அவங்களை கைப்பற்றிக்கிற முடியலை. லெபனானில் ஒரு கிராமத்தை கைப்பற்றி கொள்ள முடியவில்லை. வருஷங்கள் ஓடிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து ஒரு நாட்டை எதிர்த்து ஒரு கிளர்ச்சி குழு வந்து சரசர என்று கைப்பற்றி கொள்ளும் என்று சொன்னால் அது சாத்தியமானதா? அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முடியலையே. காசாவில் பார்த்தோம், இன்றைக்கி வரைக்கும் முடியலையே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எதுவும் யாரை ஏற்ற முடியலை? ஒரு குழுவை எதிர்த்து வந்து அடக்கி கைப்பற்றி கொள்ள முடியலை. இது வந்து ஒரு அரசாங்கம், அவங்களுக்கு விமானப்படை இருக்கிறது, அவங்கள்ட்ட இராணுவம் இருக்கிறது, அவங்களுக்கு ஈரான்கிற வல்லரசுடைய சப்போர்ட் இருக்கிறது, ரஷ்யாவுடைய சப்போர்ட் இருக்கிறது. இவ்வளோ சப்போர்ட்டுகள் இருந்து அவங்களுடைய ஆயுத உதவிகள், நிதி உதவிகள்லாம் கிடைத்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை வந்து ஒரு கிளர்ச்சி குழு வந்து அதை வந்து வெளியேற்றிட முடியுமா? எப்படி சாத்தியம்? அப்படின்ற உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அமெரிக்கா தான் இதுக்கு பேக்ரவுண்டில் இருந்து அவங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து விரட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் அறிவாளிகள் என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டு பில்டப், அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு பில்டப் கொடுக்குறதுக்குன்னே இருக்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ பில்டப் கொடுத்தோம்னு அவங்களுக்கு தெரிவித்தோம்னா அங்கேருந்து காசு போட்டு விடுவாங்க. அதுக்காக வேண்டி அமெரிக்காவும் இஸ்ரேலையும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த குழுக்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு கைப்பற்றி கொண்டார்கள், விரட்டி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி பரப்புகிறாங்க. உண்மையில் அப்படி இவங்களால நடக்கலை. இவங்களுக்கு ஆதரவான குழுக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? அமெரிக்காவுக்கு குருதுங்கிறவங்கள குருதுகளுக்கு ஆதரவு அமெரிக்கா தான்.
அவங்க ஆட்சியை கைப்பற்றல, அவங்கள திரும்பி அடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த கிளர்ச்சி குழு. அதனால் இப்போ இந்த கிளர்ச்சி குழுங்கிறது யாருன்னு கேட்டால், ஏற்கனவே வந்து அல்காய்தாங்கிற உசாமாட்டை இருந்து அங்கேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு படையை ஒன்று உண்டாக்குறார். ரகசியமாக உண்டாக்கி ஆட்களை திரட்டி குழுவாக உண்டாக்கிட்டார். இந்த குழுக்கள் அவங்க ஆயுதம் தாங்கிய பெற்ற பயிற்சி பெற்ற குழுக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த குருத்துகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து சிரியாவில் இருந்து கொண்டு துருக்கியில் போய் தாக்கிட்டு வர்றது, துருக்கிக்கு மண்டை குடைச்சல் கொடுக்குற வேலையை செஞ்சிகிட்டு இருந்தாங்க. அதனால் துருக்கி என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்த சிரியாவை நம்ம கைப்பற்றிக்கிறன்னு, சிரியாவில் நம்ம கைப்பற்றணும், இல்லாட்டி நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி நடக்கணும் என்பதற்காக வேண்டி துருக்கி தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இந்த அவ்வளோ வேலையும் செஞ்சு துருக்கி தான். துருக்கி என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த கிளர்ச்சி குழுக்களுக்கு தேவையான ஆயுதங்கள், பண உதவி எல்லாம் செய்து அவங்கள என்ன செய்கிறாங்கன்னா, எப்போ அதை எடுக்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் நேரம் பார்க்குறாங்க. அதாவது ஹிஸ்புல்லாவுடைய இது இங்கே வந்து சண்டை அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு போச்சு. அப்போ லெபனான் அமைதி ஆகிவிட்டது. இப்போ வந்து இப்போ காசா மக்கள் இப்போ பிரச்சனை, ஹிஸ்புல்லா பிரச்சனை இருக்கும்போது நம்ம கிளர்ச்சியை கிளப்பணும்னு சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்தில் எதிர்ப்பு வந்துடும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி சந்தர்ப்பத்துக்கு காத்துக்கிட்டு இருந்த துருக்கி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்க அந்த ஹிஸ்புல்லாவுடைய யுத்த ஒப்பந்தத்தில் இருந்து இவர்கள் நேரடியாக நாள் குறிப்பது, தேவையான ஆயுதங்களை கொடுப்பது என்று சொல்லி அவங்க வந்து அந்த புரட்சி படைன்னு சொல்லக்கூடிய அந்த படைக்கு வந்து தேவையான ஆயுதங்கள், பயிற்சிகள், எல்லா உதவிகளும் செஞ்சது யார்? துருக்கி தான். அப்போ துருக்கி தான் என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால், இப்போ ஆட்சியை கைப்பற்றிருக்கு. இஸ்ரேலும் அல்ல, அமெரிக்காவும் அல்ல. அவரும் சொல்லிட்டார், ட்ரம்ப்பும் சொல்லிட்டார், நாங்கள் அதில் தலையிட மாட்டோம், நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருப்போம்னு சொல்லி. அப்போ இவங்க இஸ்ரேல்லாம் இவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அமெரிக்காவும் செய்ய மாட்டாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேல் உதவி செய்வதற்கு உரிய ஐஎஸ் அங்கே இருக்கிறார்கள், குருது படையும் இருக்கிறார்கள். அவங்களாம் இந்த புரட்சியில் பங்கு இருக்கலை, அவங்களாம் சேர்ந்து புரட்சியை கைப்பற்றக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால், துருக்கிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த முன்னாடி அல்கொய்தாங்கிறாங்கள, அல்கொய்தாவில் பயிற்சி பெற்று திருந்தி நான் தனியாக இப்போ வச்சுட்டேன்னு சொல்லி உண்டாக்குனாலே என்னஞ்சிட்டாருன்னு கேட்டால், ரெண்டு விதமாக மக்களை திரட்டுறாரு. ஒன்று வந்து அவர்கள் ஷியாக்கள், நாமெல்லாம் சன்னியாக இருக்கக்கூடிய நம்மளை வந்து சின்ன ஒரு 8-10% இருக்கக்கூடியவங்க நம்மளை வந்து 75 வருஷம் வருமா? ஆமாம் 70. இவர் ஒரு 25, அவர் 30, 55 வருஷம். 55 வருஷமாக நம்மளை வந்து இவங்க ஆள்வதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஷியா சன்னிங்கிற ஒரு கருத்தையும் விதைச்சி, சன்னிகளுக்கெல்லாம் தலைவராக துருக்கி தானே அந்த காலத்தில் இருந்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையும் வைத்து மக்களை மூளை செலவை செய்து ஆள் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹிஸ்புல்லா பிரச்சனைலாம் ஓஞ்ச நேரத்தில் இப்போ இறங்கி அடிங்கிறாங்க. அது போக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னும் ஒரு வேலையும் செஞ்சாங்க. அதான் முக்கியமாக வெற்றி காரணம். இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களில் என்ன தான் வந்துக்கிட்டு அவன் வந்து இராணுவத்தில் இருந்தாலும் அதில் வந்து ஒரு பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஷியா அல்லாதவர்கள் இருக்கிறாங்க, ஷியா அல்லாதவங்க இருக்கிறாங்க. ஷியா இல்லாதவங்க வந்து பாதிக்கு மேலே என்ன செய்கிறாங்க, ஷியா அல்லாதவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு கடைசி காலங்களில் வந்து ஷியாவுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி ஆகுதுங்கிறதுனால இந்த நாட்டுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கக்கூடாது, இந்த அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருக்கக்கூடாது என்கிற வகையில் அந்த படையில் இருந்த இராணுவத்தினரை மனசார ஒரு வெறுப்பு நிலையில் இருந்தார்கள். அந்த அதை இருந்தார்கள். அதன் மாதிரியான வேலைகளை உளவுத்துறை மூலமாக செய்து இராணுவத்தினரும் அந்த ஆசாத்துடைய அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக இல்லை, மன ரீதியாக சப்போர்ட் பண்ணாத அளவுக்கு அவங்கள தயாரும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது வேலைகளும் உலகமே கண்டுபிடிக்க முடியாத வகையில் ரொம்ப ரகசியமாக துருக்கி வந்து தன்னுடைய சூழ்ச்சிகள் மூலமாக என்ன செஞ்சது, அந்த இராணுவத்தை வந்து பிரித்தெடுத்த வேலை, இவங்களுக்கு சுன்னத்து ஷியா சன்னிங்கிற ஒரு பிரிவு உண்டாக்குனது, அவங்கள ஆயுதத்தை கொடுத்தோன்னு சொல்லி இப்போ அடின்னு சொல்லி ஒரு டயத்தை நிர்ணயித்து கொடுக்குறாங்க. அப்போ துருக்கியுடைய நேரடியாக போய் அவங்க தாக்குதல் செய்யாட்டாலும் அவங்களோட ஆயுதங்கள் தான் எல்லாமே, அவங்கள்ட்டையும் நவீன ஆயுதங்கள் ஏராளமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வகையில் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அப்போ வந்து சிரியாவுடைய இராணுவத்தில் உள்ளவர்களை போரிட மறுக்கிறாங்க. இராணுவம் தானே எதிர்த்து நிற்கணும்.
அவங்க போரிட மறுக்காமல் இருந்தாங்க என்று சொன்னால் ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து சப்போர்ட்டாக படைகளை இறக்கும் பொழுது இந்த கிளர்ச்சியாளர்களை அடைக்கிற முடியும். அவற்றை இருந்த இராணுவத்திலேயே பாதிக்கு மேற்பட்டவர்கள் இவன் துணைஞ்சா தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இதோடு நமக்கு நிம்மதி கிடைச்சிருண்டு. நிறைய பேர் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுவிட்டு யூனிஃபார்மை கழட்டி போட்டுவிட்டு சாதாரண உடையில் ஈராக்குக்கு ஓடி போயிட்டானுங்க. யார்? இந்த அசத்துடைய இராணுவத்தில் இருந்தவர்கள். அப்போ போர் செய்ய வரும் பொழுது எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாமல் அப்படியே பின்வாங்கிக்கிறது. நம்ம அவன் பிடிச்சிட்டு போகிறாங்க, அவன் சண்டைக்கு வர்றான்னா அது இவங்களா விட்டு கொடுத்து பிடிச்சது தான் அது. யார்? இராணுவத்தில் உள்ளவர்கள். அசாதுக்கு எதிராகவே அசாத்துடைய இராணுவத்தில் இருந்தவர்களே விட்டு கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ வந்துரு, நீ சண்டைக்கு வா, நாங்கள் அப்படி பின்வாங்கிக்கிறோம். இல்லைன்னா இம்புட்டு தூரத்தை 3 நாளில் பிடிக்க முடியுமாங்க? முடியுதா? அன்றைக்கி இப்போ சின்ன ஒரு ஹிஸ்புல்லா குழுவை எதிர்த்து இஸ்ரேல்னால் ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைய முடியலை. அதான் எதார்த்தம். அப்படிலாம் நகர்ந்துட முடியாது. அப்போ இதை இன்னும் சொல்ல போனால் உக்ரைன் சில பகுதியை ரஷ்யாவில் பிடிச்சிக்கிட்டால் அதை இன்னும் ரஷ்யாவுக்கு மீட்க முடியலை. அப்போ ஒரு பகுதியை பிடித்தல் மீட்தல் என்பதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. எப்போ அது சின்ன விஷயமாகும்னு கேட்டால், அவனுடைய இராணுவம் அவனுக்கு எதிராக போய்விட்டால், அவன் எந்த இராணுவத்தை நம்பி களத்தில் நிற்கிறானோ அந்த இராணுவம் எதிராக போய்விட்டால் அவனை ஒரு குறுகிய காலத்தில் வீழ்த்தி விடலாம். அப்போ சிரியாவுடைய இராணுவத்தில் அதிகமானவர்கள், ரொம்ப சிரியாவில் பிடிப்பாக உள்ள மிகச்சிலரை தவிர மிக அதிகமானவர் இவன் தொலையட்டும், இவனுக்காக நம்ம எதுக்கு போய் சண்டை போட்டு சாவணும், நிறைய கொடுங்கொன்மை பண்ணிவிட்டான், இதுக்கு மேலே பொறுக்க இயலாதுன்னு சொல்லும்போது இராணுவத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மனநிலை வரத்தானே செய்யும். அந்த ஒரு மனநிலை வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அவன் பாட்டுக்கு வரான், இவன் பாட்டுக்கு போகிறான், பின்வாங்கிட்ட போகிறான். அதை விட்டார்கள், பின்வாங்கி விட்டார்கள், யுத்தம் நடக்கலை, பின்வாங்கி விட்டார்கள் வருது. பின்வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க, கடைசியில் எல்லா டமஸ்கஸ் வரைக்கும் வர விட்டுவிட்டு அப்படியே யூனிஃபார்ம்லாம் கழட்டி போட்டு ஈராக்கு ஓடி போயிட்டானுவோம். யார்? சிரியாவுடைய இராணுவம். அப்போ இந்த ஈரான் தலையிடுற மாதிரி ஒரு முகங்காட்டி வந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அசாத்திட்ட இருக்கிற இராணுவமே எதிராக இருக்கிறது. அவருடைய இராணுவம் எதிராக இருக்கும் நிலையில் எவருடைய உதவிகள் வந்தாலும் அந்த ஆட்சியை தூக்கி நிறுத்த முடியாது. அவனுடைய இராணுவம் உறுதியாக நிற்கணும், பக்கபலமாக தான் இவங்க நிற்க முடியும். அப்போ அவங்க பார்க்குறாங்க, வெளியே கொண்டு அந்த படையை நிறுத்திக்கிட்டு அனுமதிச்சா உள்ளே வருவோன்னு சொல்லி ட்ராமா அனலைஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், நம்ம உள்ளே போனாலும் அந்த சிரியா இராணுவம் நிற்காது, நம்ம தான் நின்று போரிடணும். அப்போ நமக்கு தூரம் தெரியாது, தலைப்பும் தெரியாது, வெளிநாட்டில் போய் இன்னொரு நாட்டில் நுழைஞ்சிக்கிட்டு நமக்கு என்ன செய்ய முடியாது, களமாட முடியாது. அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் ரஷ்யா கணிக்கிறாங்க, லோக்கல் அவனுடைய இராணுவமே அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சரன்னு இப்போ உதாரணமாக பங்களாதேஷ் இருக்குல்ல, பங்களாதேஷுங்கிறது முன்னாடி மேற்கு பாகிஸ்தானாக இருந்தது. அப்போ கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. கிழக்கு பாகிஸ்தானாக இருக்கும் பொழுது அங்கே உள்ள முஜிபுர் ரஹ்மான் என்பவர் எதிர்த்து ஒரு கிளர்ச்சி உண்டாக்கி ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் பொழுது அந்த பகுதியில் இருக்கிற இராணுவத்தினரை பாகிஸ்தானுக்கு எதிராக மாறினாங்க. அதோட இந்தியாவும் போய் சேர்ந்து ஈஸியாக நெஞ்சிட்டாங்க, பிடிச்சி தனி நாடாக்கி விட்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு நாட்டை அந்த இராணுவம் அந்த அரசாங்கத்துக்கு விசுவாசமாக முழு விசுவாசமாக இருந்தால் மாத்திரம்தான் அவர்கள் கொஞ்சம் தக்க வைத்து கொள்ள முடியும். வெற்றி பெற முடியாட்டாலும் தக்க வைத்து கொள்ள முடியும். அப்போ இவர் டோட்டலாக மக்களுடைய ஆதரவை இழந்துவிட்டு அவருடைய இராணுவத்தினருக்கும் மீதும் கடுமையான அதிருப்தியை சம்பாதித்து கொண்டு உள்ளே இருந்து கொண்டு எப்படா இவன் தொலைவாங்கிற நிலையில் அந்த இராணுவத்தில் இருக்கிறார்கள்னு சொன்னால் கொடுமை எந்த அளவுக்கு எல்லை மீறி இருக்கும்னு பார்த்துக்கிறங்க. அப்போ துருக்கியுடைய காய் நகர்த்தல் மூலமாகத்தான் இந்த புரட்சி ஏற்பட்டது. எப்படி காய் நகர்த்தப்பட்டுச்சுன்னு சொன்னால், அங்கே உள்ள இராணுவத்தினரையே பிளவுபட வைத்தது ஒன்று, ஷியா சன்னிங்கிற சிந்தனையை ஊட்டி ஆட்களை திரட்டினது ஒன்று. சந்தர்ப்பம் பார்த்து இப்போ இது நல்ல நேரம், இது இப்போ செஞ்சோம்னு சொன்னால் பாலஸ்தீனுடைய ஹமாஸுக்கு ஆதரவான வாசல் அடைக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் ஹிஸ்புல்லாவெலாம் யுத்தத்தை நிப்பாட்டிட்டாங்கல்ல, அப்போ இப்போ அவங்களுக்கு தேவையெல்லாம் போய்விட்டது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு துருக்கி என்ன செய்யுதுன்னு கேட்டால் பிளான் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. இது அமெரிக்கா ஜெயிச்சிச்சு ரஷ்யா ஜெயிச்சிச்சிங்கிற பேச்சுக்கு இடமில்லை. ரஷ்யாவும் தோக்கலை, அமெரிக்காவும் ஜெயிக்கலை.
அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்போ அந்த துருக்கி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லணும், அவ்வளோதான். எதனால் ஜெயிச்சிருச்சுன்னு கேட்டால் இந்த அசாத்துடைய பஷார் அசத்துடைய ஆட்சியில் வந்து அந்த கொடுங்கோன்மை எல்லை மீறி போன ஒரு காரணத்தினால மக்கள் எதிர்ப்பு, இராணுவ எதிர்ப்பு எல்லாம் இருக்கிறதுனால சும்மா ஒரு சில்லறப்படை அனுப்பி விட்டால் கூட கைப்பற்றிடலாம். ஏன் லோக்கல் உள்ள எதிர்த்ததானே எதிர்க்கிறதுக்கு நீங்கள் காவலுக்கு வச்சுருக்கிறீங்க, திருடன் வர்றான், அந்த உங்கள் காவலாலையும் அந்த திருடனுக்கு உடந்தையாக இருக்கான்னு வைங்க, திருடன் வருவோம் என்ன செய்வான், தூங்கிடுவான், நல்லா டீ குடிக்க போயிடுவான், அவன் உள்ள நுழைஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படி தான் நடக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் அவர் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறார். எந்த ஒரு மக்கள் ஆதரவும் இல்லாமல் வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு ஆள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் இப்போ பாலஸ்தீன் மக்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்கங்கிறக்கான்னு கவலைப்படுறோம்ல, அதுக்கு நிகரான கொடுமை வந்து இவரும் செஞ்சுருக்கிறார் மக்கள் மீது. ரசாயன குண்டு போய் சில லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தது, இதெல்லாம் செஞ்சதில் அவர் வந்து எந்த ஒரு வகையிலையும் குறை வைக்கலை. அது போச்சா. அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ அந்த அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்களா, எதை பிடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் சிரிய இராணுவத்தின் கையில் இருந்த பகுதிகளை பிடித்து விட்டார்கள். ஆனால் முழு சிரியாவையும் அவங்க பிடிக்கலை. ஏன்னா முழு சிரியாவும் சிரிய இராணுவத்தினையும் முன்னாடி இருக்கலை. சில பகுதிகளில் எங்கள் பகுதி உங்கள் போய் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட இனிமேல் அவங்களுக்கு சண்டை நடக்கும் அல்லது பொங்கடான்னு விட்டுருவோம், என்னன்னு தெரியலை. இந்த ஒரு கேப்பில் என்ன செய்கிறான்னு கேட்டால், இஸ்ரேல்காரன் நுழைஞ்சி இப்போ வந்து இவங்க வந்து டமாஸ்கஸை பிடிக்கிறது அதெல்லாம் ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் என்ன செய்கிறான்னா, அவனுடைய பார்டரில் வந்து அந்த கோலன் குன்றுங்கிற பகுதியில் சிரியாவும் இஸ்ரேலுக்கும் பார்டர் இருக்குது. அதன் வழியாக நுழைந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னும் சில பகுதிகளை உள்ளே நுழைச்சி கைப்பற்றிக்கிட்டான். அதில் இவங்க கவனம் செலுத்த முடியலை. இப்போ வந்து இந்த குழு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்ய போகுமா? இஸ்ரேலுக்கு எதிராக போனால் அந்த முந்தியோருக்கா சொல்லியிருந்தார், துருக்கி அதிபர் சொல்லியிருந்தார்ல, இஸ்ரேலோடவும் ஒரு போர் இருக்குது, சந்திக்க இருக்கிறோன்னு சொல்லி, இதைத்தான் சொன்னதை. அந்த சிரியாவை கைப்பற்றிட்டு சிரியா வழியாகன்னு சொன்னார்ல, அந்த ஒரு பிளான் துருக்கிக்கு ஆரம்பம் முதல்ல இருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் இதான் தீர்மானிக்கப்படுமே தவிர வேறு ஒன்று ரஷ்யாவோ அல்லது ஈரானோ வந்து உலக வல்லர் அமெரிக்காவோ போய் நுழைஞ்சாலும் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. லோக்கல் இராணுவம் வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக இல்லைன்னு சொன்னால் சாதாரண ஒரு குழுக்கள் மூலமாக கூட ஒரு ஆட்சியை மாற்றிட முடியும். அப்போ மெயின் பிரச்சனை என்னன்னு கேட்டால், இராணுவத்தின் நம்பிக்கை அவர் இழந்தார். இராணுவத்தின் மூலம் ஆட்சியை பிடித்தார், இராணுவத்தின் நம்பிக்கை இழந்தார். அந்த நேரத்தை சரியாக புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் இவர் எல்லாம் நேரத்துக்கு காத்திருந்து எர்துகான் என்ன பண்ணிட்டார், பிளான் பண்ணி அதை செஞ்சிட்டார். அதை ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ இதுதான் இதில் வந்து ரஷ்யாவுடைய பலவீனமோ ஈரானுடைய பலவீனமோ இல்லை. ஆனால் இதில் ஒரு விஷயம் நமக்கு ஒரு பிரச்சனை இதில் வரும். என்னன்னு கேட்டால், இப்போ இந்த ஹமாஸுங்கிறவங்க அவங்க சன்னி பிரிவாக இருந்தாலும் இந்த சன்னி பயில்வ எவனுமே அவங்களுக்கு உதவி செய்யலை. இந்த துருக்கிக்காரன் கூட என்ன செய்கிறான்னு கேட்டால், இஸ்ரேலுக்கு தான் உதவி செய்கிறான். கள்ளத்தனமாக அவன் பேசியிருக்கிறானே தவிர இஸ்ரேலுடைய அரசாங்கம் ஒவ்வொரு கட்டத்தில் என்ன செய்வோம், துருக்கி அரசாங்கம் அப்படி எப்படி நடக்கிறது வேறு அப்படின்னு பேசுவாங்க. ஒரு சல்லி காசுக்கு இவங்களுக்கு உதவி செஞ்சது கிடையாது. அதே மாதிரி அந்த இஸ்ரேலுக்கு உணவு சப்ளை, ஆயுத ஏற்றுமதிகள்லாம் அவன் நிறுத்தினது கிடையாது. அவங்ககிட்ட இருந்தால் நிறைய ஜாமான்கள் வந்துக்கிட்டே இருக்குது. சும்மா பேருக்கு கண்டுடைப்பான கண்டிப்பு தான் அந்த துருக்கி செஞ்சுக்கிட்டு இருந்தானே தவிர அவனுக்கு இந்த ஹமாஸ் பற்றியோ அங்கே உள்ள பாலஸ்தீன் மக்களை பற்றியோ கடுகளவும் கவலை இல்லாத நயவஞ்சகத்தில் முதல் நயவஞ்சகமான ஒரு அதிபர் தான் எர்துகான்கிறாள். அதையும் விளைவிக்கணும். அவர் நல்லவர் கிடையாது. அவர் என்னென்னு கேட்டால், நம்மளுக்கு ஒரு கையில் ஒரு ஆட்சியை உண்டாக்கிறதுக்கு என்ன வேண்டாலும் செய்வோம், நமக்கு லாபம். அவர் கணக்கு என்னென்னு கேட்டால், படையெல்லாம் இருக்கிறது, இறக்கவுனா முடியும், இதுக்கு போய் இறக்கி நமக்கு என்ன இருக்குது, பலஸ்தீன் நம்ம கையில் வரப்போகுது, இது சரியான பார்டரில் இருக்கிறது, வசதியான ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் காலத்தில் நம்மளோட இணைச்சிக்கிறவும் செய்யலாம், அல்லது நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஆட்சியை உண்டாக்கவும் செய்யலாம்ங்கிற ஒரு லாப நோக்கோட சிரியாங்கிற ரொம்ப வளமான நாடு, வளம் ஜாஸ்தி, பெட்ரோலிய வளம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக உள்ள ஒரு பகுதி. அது அமைதியாக ஆக்கிட்டோம்னு சொன்னால் பணம் கொளிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யும், நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் எர்துகான் அவர் செஞ்சிருக்காரே தவிர இதில் இஸ்ரேல் ஆயுதத்தை கொடுத்து அசாத்தை விரட்டி விட்டார்கள், இவங்க பில்டப் பண்ணுறாங்க, எங்களுக்கு பயங்கர வெற்றிங்கிற. உனக்கு இதில் சம்மந்தமே இல்லை. அமெரிக்காவுக்கு இதில் எந்த ரோலும் கிடையாது. நீ யாருக்கு கொடுத்த, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான், நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் வர சொல்கிறார்.
அவங்களும் இவங்க சப்போர்ட்டை கேட்கவும் மாட்டாங்க. அவங்க சப்போர்ட்டை இது நடக்கவும் நடந்தது எல்லாமே துருக்கியுடைய வேலை தான். அது துருக்கி தான் அதனுடைய ஆயுத வலிமையை பயன்படுத்தி, மூளையை பயன்படுத்தி, குழுக்களை பயன்படுத்தி அந்த பலவீனத்தை கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு அறிந்து கொண்டு உரிய நேரத்தில் போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவரை காலி பண்ணி பிடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஷியாவுடைய தாக்கம் தொலைஞ்சிச்சிங்கிற வகையில் ஒரு ஒரு மனநிறைவு அடைந்தாலும் ஈரானிடம் இருந்து தான் இன்றைக்கி பாலஸ்தீனர்கள் உதவிகள் வந்து கொண்டு இருந்துச்சு. எந்த வழியாக வரும்? சிரியா வழியாக தான் வரும். சிரியா வழியாக நுழைஞ்சு தான் அந்த லெபனான் வழியாக உள்ள எல்லாமே வந்து கொண்டு இருந்தது. இப்போ அந்த வாசல் அடைப்பட்டுருச்சு. இவன் துருக்கியுடைய ஆதிக்கத்தில் போயிட்டதுனால, இந்த புரட்சி படையுடைய கையில் போயிட்டதுனால, ஈரான் ஷியாங்கிற ஒரு வகையில் இவர்கள் அவங்களோட சப்போர்ட்டாக இருக்க மாட்டார்கள் என்கிற காரணத்தினால இனிமேல் ஈரானில் இருந்து தரை மார்க்கமாக பெரிய உதவிகள்லாம் லெபனானுக்கு வர வாய்ப்பு கிடையாது. லெபனானுக்கு வர முடியாது. லெபனானுக்கு வந்தால் தானே ஹிஸ்புல்லாவுக்கு வரும். அந்த வாய்ப்புகளை அடைச்சிட்டாங்க. சிரியா வழியாகத்தான் எல்லாம் வந்து கொண்டு இருந்தது. இனிமேல் ஹிஸ்புல்லாக்களுக்கு புதிய ஏவுகணைகள் அது இதெல்லாம் ஈரான்லேருந்து கிடைக்குமான்னா கிடைக்காது. ஏன்னா பஷர் அசாத் அவர் ஷியாவாக இருந்ததுனால அதுக்கு ஈரான்லேருந்து திறந்து விட்டுருந்தாரு. அவங்க ஃப்ரீ பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வகையில் ஒரு இழப்புன்னு சொல்லி நமக்கு கவலை இருந்தாலும், இந்த மக்கள் மாதிரி தான் அந்த மக்களும் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்குல்ல, இவனுடைய கொடுங்கோன்மையை சகித்து கொண்டு இருந்தார்கள்ல, அந்த மக்களுக்கு இன்றைக்கி விடுதலை மகிழ்ச்சி கொண்டாடுறாங்க. பார்த்தோம்னு சொன்னால் மகிழ்ச்சி கொண்டாட்டம் தான் இருக்கே தவிர யாருடைய முகத்துலையும் கவலையே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பல பகுதிகளுக்கும் அகதிகளாக ஓடிப்போனவர்கள்லாம் கூட்டமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளவு பயமுறுத்தப்பட்ட ஒரு நிலையில் அவங்க இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். அதனால் இந்த சிரியாவில் நடந்த ஆட்சி மாற்றம் என்பது ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுங்கிற கோணத்தில் பார்க்கக்கூடிய மேற்று கிடையாது. துருக்கி என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆயுத பலத்தை வைத்து இராணுவத்தினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அதுக்குரிய உதவிகளை செஞ்சு துருக்கி மூலமாகத்தான் இது என்ன செய்யப்பட்டிருக்கு, கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதனால் அமெரிக்காவுடைய ஒரு துரும்புனாலும் இது கிடைக்கவே இல்லை. வழங்குதா? இனிமேல் என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த அமெரிக்க சப்போர்ட்டான ISIS அமெரிக்காவுடைய மறைமுக சப்போர்ட்டு, அந்த குருது மக்களுங்கிறவங்க அமெரிக்காவுடைய நேரடி சப்போர்ட்டு, அவங்க ஆயுதமெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ என்ன, அவங்களுக்கும் சண்டை நடக்கும். இன்னமும் அமைதி வராது. எல்லா குழுக்களும் ஒழிக்கப்பட்டு ஒரு குடையின் கீழ் அது வந்தால் மாத்திரம்தான் அந்த மக்கள் முழு நிம்மதியாக இருப்பாங்க. மக்களுக்கு கொடூரம் குறைந்து விட்டாலும் கூட இந்த சண்டைகள் குறையுமான்னு சொன்னால் சண்டைகள் அந்த பக்கம் இஸ்ரேல் கொஞ்சம் ஆக்கிரமிச்சிக்கிட்டு வர்றான், இங்கே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு ISI போன்ற குழுக்கள் துணை நிற்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினால அந்த விஷயங்கள் கொஞ்சம் அமைதி வந்துச்சுலாம் நினைக்க முடியாது. முழு சிரியாவையும் இவங்களும் கைப்பற்றல, அவனும் கைப்பற்றி வச்சிருக்கல. அந்த ஒரு நிலை தான் இப்போ இருக்கிறது. அந்த சிரியாவுடைய மக்கள் அந்த கொடுங்கோன்மையிலிருந்து விடுபட்டுட்டார்கள்னு ஒரு மகிழ்ச்சி தானே தவிர நாடு சுபிட்சமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. தகவலுக்காக வேண்டி